இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நந்தினி. நந்தினி வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். தமிழகத்திற்கு எழும்பூர் மற்றும் அதே போன்று நாகர்கோயில் இடையே வந்தே பாரத் ரயில் சேவை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து வரக்கூடிய நிலையில் தற்போது சென்னை சென்ட்ரலில் நடைபெறக்கூடிய விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, அதே போன்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பார்த்து ஏற்கனவே 56 வந்தே பாரத் இந்த நிலையில்தான் எழும்பூர் மற்றும் நாகர்கோயில் இடையே கூடுதலாக ஒரு வந்தே பாரத் ரயில் சேவை இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். டெல்லியிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக இந்த தொடக்க விழா என்பது தற்போது நடைபெற்று வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை எழும்பூரில் இருந்து நாகர்கோயிலுக்கு கடந்த சில மாதங்களாக வந்தே பாரத் சிறப்பு ரயில் அவ்வப்போது இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வந்தே பாரத் ரயில் சேவையை நிரந்தரமாக தொடங்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தி வந்தனர். இதையடுத்து சென்னை நாகர்கோயில், மதுரை, பெங்களூரு, மீராட், லக்னோ இடையே 3 வந்தே பாரத் ரயில்களின் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். சென்னை நாகர்கோயில் ரயிலை பொறுத்தவரையில் புதன்கிழமை தவிர மற்ற நாட்களில் எழும்பூரில் இருந்து காலை 5 மணிக்கு புறப்பட்டு மதியம் 1:50 மணிக்கு நாகர்கோவில் சென்றடையும் எனவும், அதே போன்று நாகர்கோயிலிருந்து மதியம் 2:20 மணிக்கு புறப்பட்டு 11 மணிக்கு எழும்பூர் வந்தடையக்கூடிய வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த ரயில் தாம்பரம், விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, கோவில்பட்டி, திருநெல்வேலி ரயில் நிலையங்களில் இன்று செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 16 பெட்டிகளை கொண்ட இந்த ரயிலுக்கான டிக்கெட் முன்பதிவு நேற்று தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக நாகர்கோயிலுக்கு ஏசி சேர் கோச்சில் பயணம் செய்ய ஒருவருக்கு 1760 ரூபாயும், எக்ஸிகியூட்டிவ் கோச்சில் ஒருவருக்கு 3240 ரூபாயும் கட்டணம் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் தற்போது இந்த ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடைபெறக்கூடிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, அதே போன்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து இந்த ரயிலானது புறப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக வழக்கமான சேவை செப்டம்பர் 2ஆம் தேதி முதல் எழும்பூரிலிருந்து இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நந்தினி, ஏற்கனவே 5 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் கூடுதலாக வந்தே பாரத் ரயில் நமக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பயணிகள் எந்த அளவிற்கு சிரமப்படாமல் இருக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக அதி விரைவாகவும் அதே போன்று பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற வகையில் தான் வந்தே பாரத் ரயில் சேவைகள் தொடர்ச்சியாக தொடங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தான் எழும்பூர் நாகர்கோயில் இடையே வந்தே பாரத் ரயில்களுக்கான சேவையினை தற்போது பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்றுதான் இந்த ரயில் சேவை என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் அதிவிரைவாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லக்கூடிய வகையில் தான் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த ரயில்களை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் 2 கட்டங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. எக்ஸிகியூட்டிவ் சேர் மற்றும் சாதா சேர் எண்ணக்கூடிய வகையில் 2 கட்டங்களாக அந்த கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. கட்டணத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் சற்று கூடுதலாக இருந்த போதிலும் அதிவிரைவாக செல்லக்கூடிய வகையில் இந்த ரயில்கள் இயக்கப்படுவதால் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக பொதுமக்கள் தரப்பில் கருத்துக்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் தான் தற்போது சென்னை நாகர்கோயில் இடையே வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தற்போது காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தற்பொழுது எழும்பூர் முதல் நாகர்கோவில் வரை இயக்கக்கூடிய இந்த வந்தே பாரத் ரயில் எந்தெந்த வழித்தடங்களில் நின்று செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? ஏற்கனவே கூறியது போல இந்த எழும்பூர் நாகர்கோயில் இடையே இயக்கப்படக்கூடிய இந்த வந்தே பாரத் ரயிலை பொறுத்தவரையில் தாம்பரம், அதே போன்று விழுப்புரம், திருச்சி உள்ளிட்டவற்றில் நின்று செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. பார்த்தோம் என்றால் இந்த வந்தே பாரத் ரயிலை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் இங்கிருந்து காலை 5 மணிக்கு புறப்பட்டு மதியம் 1:50 மணிக்கு நாகர்கோவிலையும், அதே போன்று நாகர்கோவிலிருந்து மதியம் 2:20 மணிக்கு புறப்பட்டு இரவு 11 மணிக்கு சென்னை வந்தடையக்கூடிய வகையில் அந்த பயணம் என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த ரயிலை பொறுத்தவரையில் தாம்பரம், விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, கோவில்பட்டி,
டெல்லி ரயில் நிலையங்களில் நின்று செல்லக்கூடிய வகையில் பயண திட்டம் என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் சென்னை நாகர்கோயில் ரயில்வே मंत्रीगण, सांसदगण, देश के अलग अलग हिस्सों से जुड़े अन्य जनप्रतिनिधिगण, देवी और सज्जनों, आज उत्तर से दक्षिण तक सेवा शुरू हो रही है। वंदे भारत ट्रेनों का ये विस्तार, ये आधुनिकता, ये रफ्तार हमारा देश विकसित भारत के लक्ष्य की ओर कदम दर कदम बढ़ रहा है। आज जो 3 वंदे भारत ट्रेनें शुरू हुई हैं, इनसे देश के महत्वपूर्ण शहर और ऐतिहासिक जगहों को कनेक्टिविटी मिली। टेम्पल सिटी मदुरई अब आईटी सिटी बेंगलुरु से वंदे भारत के द्वारा सीधे जुड़ गया। त्योहारों या वीकेंड पर मदुरई और बेंगलुरु के बीच आवाजाही के लिए वंदे भारत ट्रेन द्वारा काफी सुविधा होगी। साथ ही ये वंदे भारत ट्रेन तीर्थ यात्रियों के लिए भी बहुत कारगर साबित होगा। चेन्नई से नागरकोइल रूट की वंदे भारत से भी छात्रों को, किसानों को और आईटी प्रोफेशनल्स को बहुत लाभ होगा। जिन जगहों तक वंदे भारत एक्सप्रेस की सुविधा पहुंच रही है, वहां पर्यटकों की संख्या बढ़ रही है। पर्यटकों की संख्या बढ़ने का मतलब है वहां कारोबारियों, दुकानदारों की आय में बढ़ोतरी होगी। हमारे यहाँ रोजगार के नए अवसर भी तैयार हो रहे हैं। इन ट्रेनों के लिए देशवासियों को मैं बहुत बहुत बधाई देता हूं। साथियों, विकसित भारत के लक्ष्य को पूरा करने के लिए दक्षिण के राज्यों का तेज विकास भारत के लक्ष्य को पूरा करने के लिए दक्षिण के राज्यों का तेज विकास बहुत जरूरी है। दक्षिण भारत में अपार प्रतिभा है, अपार संसाधन और अपार अवसर की भूमि है। इसलिए तमिलनाडु और कर्नाटका समेत पूरे दक्षिण का विकास हमारी सरकार की प्राथमिकता है। बीते 10 वर्षों में इन राज्यों में रेलवे की विकास यात्रा इसका उदाहरण है। इस साल के बजट में हमने तमिलनाडु को 6,000 करोड़ रुपए से ज्यादा का रेलवे बजट दिया है। ये बजट 2014 की तुलना में 7 गुना से अधिक है। तमिलनाडु में 6 वंदे भारत ट्रेन पहले से ही चल रही है। इन 2 ट्रेन के साथ ये संख्या अब 8 हो जाएगी। इसी तरह कर्नाटका के लिए भी इस बार 7,000 करोड़ से ज्यादा का बजट आवंटित हुआ है। ये बजट भी
2014 की तुलना में 9 गुना अधिक है। आज वंदे भारत ट्रेनों की 8 जोड़ियां पूरे कर्नाटका को जोड़ रही हैं। साथियों, पहले के मुकाबले कई गुना ज्यादा बजट ने तमिलनाडु, कर्नाटका समेत दक्षिण भारत के राज्यों में रेल यातायात को और मजबूत किया है। इन राज्यों में रेलवे ट्रैक्स बेहतर हो रहे हैं, रेलवे ट्रैक का इलेक्ट्रिफिकेशन हो रहा है, अनेकों रेलवे स्टेशनों का आधुनिकीकरण हो रहा है। इससे लोगों की ईज ऑफ लिविंग भी बढ़ी है और ईज ऑफ डूइंग बिजनेस में भी मदद मिली है। साथियों, आज मेरठ लखनऊ रूट पर वंदे भारत ट्रेन के जरिए यूपी और खासकर पश्चिमी यूपी के वहां के लोगों की भी खुशखबरी मिली है। मेरठ और पश्चिमी यूपी क्रांति की धरती है। आज ये क्षेत्र विकास की नई क्रांति का साक्षी बन रहा है। मेरठ एक और RRTS के जरिए राजधानी दिल्ली से जुड़ रहा है। दूसरी ओर इस वंदे भारत से प्रदेश की राजधानी लखनऊ की दूरी भी कम हो गई है। आधुनिक ट्रेनें, एक्सप्रेसवेज का नेटवर्क, हवाई सेवाओं का विस्तार, पीएम गति शक्ति का विजन कैसे देश के इंफ्रास्ट्रक्चर को बदलेगा। देश में जगह जगह एयरपोर्ट की तरह ही रेलवे स्टेशन भी बन रहे हैं। छोटे से छोटे स्टेशनों को भी अत्याधुनिक सुविधाओं से जोड़ा जा रहा है। इससे ईज ऑफ ट्रैवल भी बढ़ रहा है। साथियों, जब रेलवेज, रोडवेज, वाटरवेज जैसे कनेक्टिविटी के इंफ्रास्ट्रक्चर सशक्त होते हैं तो देश सशक्त होता है। इससे देश के सामान्य नागरिक को लाभ होता है, देश के गरीब और मध्यम वर्ग को लाभ होता है। आज देश देख रहा है कि जैसे जैसे भारत में आधुनिक इंफ्रास्ट्रक्चर का निर्माण हो रहा है, गरीबों और मध्यम वर्ग सशक्त हो रहा है, उनके लिए रोजगार के अवसर उपलब्ध हो रहे हैं। इंफ्रास्ट्रक्चर के विस्तार से गांवों में भी नए अवसर पहुंचने लगे हैं। सस्ते डेटा और डिजिटल इंफ्रास्ट्रक्चर की वजह से भी गांव में नई संभावनाएं बन रही है। जब अस्पताल, शौचालय और रिकॉर्ड संख्या में पक्के मकानों का निर्माण होता है तो सबसे गरीब को भी देश के विकास का लाभ मिलता है। जब कॉलेज, यूनिवर्सिटी और इंडस्ट्री जैसे इंफ्रास्ट्रक्चर बढ़ते हैं तो इससे नौजवानों की प्रगति की संभावना भी बढ़ती है। ऐसे ही अनेक प्रयासों के कारण बीते 10 वर्षों में 25 करोड़ लोग गरीबी से बाहर आ सके हैं। साथियों, बीते वर्षों में रेलवे ने अपनी मेहनत से दशकों पुरानी समस्याओं के समाधान की उम्मीद जगाई है। लेकिन अभी हमें
इस दिशा में बहुत लंबा सफर तय करना है। हम तब तक नहीं रुकेंगे जब तक भारतीय रेल गरीब, मध्यम वर्ग सभी के लिए सुखद यात्रा की गारंटी नहीं बन जाती। मुझे विश्वास है देश में हो रहे इंफ्रास्ट्रक्चर का ये विकास गरीबी को समाप्त करने में बड़ी भूमिका निभाएगा। मैं एक बार फिर तमिलनाडु, कर्नाटका और उत्तर प्रदेश के लोगों को 3 नई वंदे भारत के लिए बधाई देता हूं। आप सबको बहुत बहुत शुभकामनाएं, बहुत बहुत धन्यवाद।